அதை வச்சுட்டு வாப்பா ஒரு நிமிஷம். தண்ணி பிடிக்கணும் மாட்டுக்கு. சும்மா வச்சுட்டு வா. அப்பாகிட்ட வந்து ஒரு சினிமா டைலாக் சொல்ல போகிறேன். ஒரு டைலாக் ஒன்று என்கிட்ட சொல்லலாம். நீ சொல்லியா? சூப்பரான டைலாக் சொல்லு. ஐயா, மீசை வச்சவன்லாம் ஆம்பளை கிடையாது. மீசை வளர்ந்தும் கூட தான் அப்பாவுக்கு ஒரு சொத்து இருந்தால் அதை கையால் தொடாமல் தான் உழைப்பால் உழைச்சி அவங்களுக்கு யார் சோறு போடுறானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. அப்படி பார்த்தா நீ ஆம்பளை பிள்ளை இல்லையே. நான் வேறு இத்தனை வருஷமாக ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன். அவன் தான் ஆம்பளை, நான் ஆம்பளைன்னு சொல்ல வரேன். ஏன் நீ ஆம்பளை இல்லைங்கிற? நீ அப்படி பார்த்தா நீ ஆம்பளை கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்க அது மாதிரி? என்ன பண்ணல? நீ யாரோ சொல்கிற டைலாக்கையா நீ எடுத்துக்கிட்டு பேசுகிற? மீசை வளர்ந்தும் கூட சொத்து இருந்தாலும் நான் உன் சொத்தை ஏதாவது தொட்டிருக்கேன்னா? இங்கே இருந்தெல்ல தொடணும். தொடுறதுக்கு இல்லை. உனக்கு நான் சோறு போட்டதே இல்லை ஒரு நாள். அடுப்பில் அது அம்மா இல்லை அன்றைக்கே போட்டிருப்ப. உட்கார வச்சு போட்டிருக்கானா இல்லையா? அதான் நீ சம்பாதிச்சு போடல. வீட்டில் பானையில் ஆக்கி வச்ச சோத்தையே போட்டிருப்பேன். அதுவும் உன் மனசில் என்ன நினச்சிட்டு போட்டியோ? இந்த கல்ட்டி கம்யூனிட்டிலாம் நம்ம சோறு போடணும்னு நினச்சிட்டு போட்டியோ? அப்படியே மனம் தாராளமாக போட்டுருக்க போகிறேன். ஏதோ கொல்லையிலேருந்து வேகமாக வந்திருப்பேன். இந்த வேகத்தை குறைக்கதே வாப்பா சாப்பிடுன்னே போட்டிருப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள். ஆமாம்.